எங்களுக்கு நரகத்திலிருந்து விடுதலையை கொடு, எங்களுக்கு சொர்க்கத்தை உரித்தாக்கு, உன்னுடைய அருளை கொடு யா அல்லாஹ், உன்னுடைய பாசத்தை கொடு யா அல்லாஹ், உன்னுடைய கருணை எங்கள் மீது பொழி யா அல்லாஹ், உன் அருளை எங்களுக்கு கொடு யா அல்லாஹ். உன்னை விட்டு நாங்கள் எங்கே செல்ல முடியும்? உன்னை விட்டு எங்களுக்கு வேறு வழி என்ன இருக்கிறது? எங்களுடைய சமூகத்திற்கு உதவி செய்ய அல்லாஹ். கஸாவிலே சிரமப்படக்கூடிய எங்களுடைய முஸ்லிம் குழந்தைகளுடைய உயிர்களை பாதுகாரியா அல்லாஹ், அந்த பெண்களுடைய கற்புகளை பாதுகாரியா அல்லாஹ், அந்த சிறுவர்கள் வாலிபர்கள் அனைவரையும் உன்னுடைய தீனில் நிலையாக இருக்க செய்ய அல்லாஹ். கஸாவிற்கு வெற்றிகளி, பலஸ்தீனுக்கு வெற்றிகளி, உலகத்திலே எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கவலைப்படுகிறார்களோ கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்தி அல்லாஹ், அவர்கள் உன்னுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட குழந்தைகள் யா அல்லாஹ். இந்த பாவிகள் அந்த குழந்தைகள் என்று கூட பார்க்காமல் இந்த முஸ்லிம்கள் மீது கொண்டுள்ள வெறுப்பால் பொறாமையால் அந்த குழந்தைகளை கொலை செய்கிறார்கள். யார் இந்த குழந்தைகளை கொலை செய்தார்களோ, யார் முஸ்லிம் வாலிபர்களை கொலை செய்தார்களோ அவர்களை இந்த பூமியில் இருந்து அகற்றிவிடியா அல்லாஹ். உன்னுடைய கோபத்தை அவர்கள் மீது இறக்கு, உன்னுடைய சாபத்தை அவர்கள் மீது இறக்கு யா அல்லாஹ். இந்த யூதர்கள் உன்னுடைய நபிமார்களை கொன்றவர்கள், உன்னுடைய மூமின்களை கொன்றவர்கள், மூமின்களை கொல்ல வேண்டும் என்று திட்டத்தை வைத்திருப்பவர்கள், கஸாவிலே முஸ்லிம்களை கொலை செய்பவர்கள், இந்த யூதர்களை இந்த உலகத்தில் இருந்து அகற்றிவிடியா அல்லாஹ். ஃபிரௌனையும் காரூனையும் எப்படி அழித்தாயோ அது போன்று இந்த யூதர்களை இந்த பூமிக்குள் புதைத்து அவர்களை இந்த பூமியில் இருந்து அகற்றிவிடியா அல்லாஹ். உன்னுடைய கோபத்தை அவர்கள் மீது இறக்கு, உன்னுடைய சாபத்தை அவர்கள் மீது இறக்கு யா அல்லாஹ். பைத்துல் முகத்தஸை முஸ்லிம்கள் கரத்திலே ஒப்படை. உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களுக்கும் உன்னுடைய பாதுகாப்பை கொடு. உலகத்திலே சிரமப்படக்கூடிய அனைத்து முஸ்லிம்களையும் யா அல்லாஹ் உன்னுடைய பாதுகாப்பிலே வாழவை யா அல்லாஹ். யாரெல்லாம் இறந்தார்களோ அவர்களை ஷஹீதுகளுடைய அந்தஸ்தில் யா அல்லாஹ் அங்கீகரி யா அல்லாஹ். உலகத்திலே நாங்கள் பலகீனமானவர்களாக வாழ்கிறோம், எங்களுக்கு சக்தி கொடு, எங்களுக்கு ஆற்றல் கொடு. இந்த எதிரிகளை வீழ்த்தக்கூடிய உரிமையும் பலத்தையும் எங்களுடைய கரத்திலே கொடு யா அல்லாஹ். எங்களுடைய ஈமானை அங்கீகரித்து விடு, எங்களுடைய தொழுகையை அங்கீகரித்து விடு, எங்களுடைய நோன்பை அங்கீகரித்து விடு, எங்களுடைய வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அங்கீகரித்து விடு. அல்லாஹும்ம அன்சுர் இஹ்வானல் முஸ்லிமீன ஃபீ ஃபிலஸ்தீன், அல்லாஹும்ம அன்சுர் இஹ்வானல் முஸ்லிமீன ஃபீ சூரியா, அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் وأذل الشرك والكفرة والمشركين ودمر أعداء الدين واحمي حوزة الإسلام واجمع كلمة المسلمين على الحق يا رب. நம்முடைய நிலைமை என்ன ஆகிக் கொண்டிருக்கிறது? யமனுடைய நிலைமை என்ன ஆகிக் கொண்டிருக்கிறது? என்னங்க இங்க வீட்டுல ஆகக்கூடிய நிலைமை எங்களால கவனிக்க முடியல, இங்க ஊர்ல இருக்கக்கூடிய பிரச்சனை எங்களால கவனிக்க முடியல, சிரியாலையும் ஷாம்லையும் பாரிஸ்லையும் யமன்லையும் பிரச்சனை நடந்தா எங்களுக்கு என்ன? அப்படி சொல்லக்கூடிய சமுதாயமாக அல்லவா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆசாம்ல எங்க நடந்தா என்ன, பர்மால நடந்தா என்ன, யமன்ல நடந்தா என்ன, சிரியால நடந்தா என்ன, எங்களுக்கு எங்க வேலை, எங்க குடும்பம், எங்க பிள்ளை, என் பிள்ளையுடைய படிப்பு, என் பிள்ளையுடைய கல்யாணம், அவங்களுடைய வாழ்க்கை, என் புருஷனை கவனிக்கிறது, என்னுடைய குழந்தைகளை கவனிக்கிறது, இதுதான் எங்களுடைய வாழ்க்கையை தவிர அந்த ஊர்ல நடக்கிறத பத்தி எங்களுக்கு என்ன கவலை? இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம். என்ன அர்த்தம்? ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன். அவன் எந்த நாட்டிலே வசித்தாலும் சரி, தன் பிள்ளைக்கு அடிபடும் பொழுது எப்படி ஒரு தாய் கவலைப்படுகிறாளோ அது போன்று வேறொரு நாட்டிலே அடிபடக்கூடிய பிள்ளையை நினைத்து அந்த தாய் கவலைப்படவில்லை என்றால் அவள் அல்லாஹ் கூறக்கூடிய முஸ்லிம் அல்ல. என் சகோதரனுக்கு அடிபடும் பொழுது என் கண்களில் இருந்து கண்ணீர் வருவது போல் மற்ற நாடுகளில் அடிபடக்கூடிய முஸ்லிம்களுடைய முஸ்லிம் சகோதரன் அடிபடும் பொழுது என் கண்களில் இருந்து கண்ணீர் வரவில்லை என்றால் ரசூலுல்லாஹ் கூறிய, அல்லாஹ் கூறிய சகோதரர்களாக நாம் வாழவில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? முஸ்லிம்களாக நாம் இல்லை என்று அர்த்தம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இங்க கவலை இருக்கு. அல்லாஹ்விடத்திலே கையேந்தி, யா அல்லாஹ் என் பிள்ளைகளை பாதுகாப்பது போன்று தாய் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய பிள்ளைகளை பாதுகாப்பாயா என்று கையேந்தி துஆ செய்வதற்கு கூட கஞ்சத்தனம் காட்டக்கூடிய சமுதாயம் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே வெற்றி பெறக்கூடிய சமுதாயமா? அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையிலே அந்தஸ்துகளை பெறக்கூடிய சமுதாயமா? முஹம்மது நபியின் சமுதாயமாக இருப்பதற்கு இந்த சமுதாயத்திற்கு அதிகாரம் இருக்கிறதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நடவடிக்கை இதா, சஹாபாக்களுடைய நடவடிக்கை இதா. உமர் அவர்கள் என்ன சொன்னார்கள்? என்னுடைய காலத்திலே ஒரு ஆறின் நதிக்கரையிலே ஒரு ஆடு இறந்து கிடந்தாலும் சரி அதற்கும் நாளை மறுமையிலே நான் பதில் சொல்ல வேண்டும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அவங்களுக்காக துஆ செய்யுங்க. கஷ்டப்படுறாங்க. நமக்கு 3 வேளை அல்லாஹ் சாப்பாடு கொடுக்கிறான்,
நம்ம குழந்தைகள் எல்லாம் நல்லபடியா வச்சிருக்கா, நம்முடைய கணவனையும் நம்முடைய மனைவிகளையும் எல்லாம் நல்லபடியா கவனிக்கிறா, நம்மளா கவனிக்கிறோம், அல்லாஹ் வச்சிருக்கா நல்லபடியா. அந்த மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில சோதனைகளோ அல்லது காஃபிர்களின் சூழ்ச்சியால் அவங்களுக்கு சில வேதனைகளோ, யா அல்லாஹ் அந்த கஷ்டத்தை போக்கி அந்த முஸ்லிம்களையும் எங்களை மாதிரி வாழ வைங்கன்னு சொல்லி துஆ செய்யறதுக்கு நம்முடைய நாவுக்கு சக்தி இல்லைன்னு சொன்னா அப்ப என்ன நம்ம எல்லாம் முஸ்லிம்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன். மூமின்கள் எல்லோரும் சகோதரர்கள் தான். அல் முஸ்லிமு அல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன். லா இலாஹ இல்லல்லாஹ். அவன் எந்த நாட்டில் வசித்தாலும் சரி, அவன் எந்த இடத்திலே வசித்தாலும் சரி, அவன் எந்த ஊரிலே வசித்தாலும் சரி, அவன் எந்த மொழி பேசக்கூடியவனாக இருந்தாலும் சரி, அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, அவன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறினால், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறினால் அவன் என்னுடைய சகோதரன். இதயம் கவலை கொள்கிறது, கண்கள் கண்ணீரை வடிக்கிறது, உள்ளம் நடுங்குகிறது பலஸ்தீன மக்களின் அவல நிலையை பார்க்கும் போது. உலகமும் மீடியாவும் சொல்வது போல இது யூதர்களின் முஸ்லிம்களின் பிரச்சனை அல்ல, பலஸ்தீனில் முஸ்லிம் அல்லாதவர்களும் வாழ்கிறார்கள். இது ஹமாஸின் இஸ்ரேலின் பிரச்சனை அல்ல, இது நீதி மறுக்கப்பட்ட, மனிதநேயத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்ட அப்பாவி நீதியின் மக்களுக்கும் அநீதத்திற்கும் எதிரான பிரச்சனை. வரலாற்றின் உண்மையின் ஆழத்தை அறிந்தவர்கள் அதை உணர்ந்து கொள்வார்கள். இந்த நேரத்தில் நாம் என்ன செய்வது என்று நீங்கள் கேட்டால், இறைவனுடைய உதவியை கொண்டு வருவதற்காக அவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். அவன் உதவி செய்தால் யாரும் மிகைக்க முடியாது, அவன் கைவிட்டால் யாரும் அவனுடைய உதவியை கொண்டு வர முடியாது. ஆனால் வெற்றி என்ன தெரியுமா? கட்டமைப்பு இல்லாத, ராணுவ பலம் இல்லாத, அப்பாவி ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த நீதியின் மக்கள் அநீதத்திற்கு எதிராக எழுந்து நிற்பது வெற்றியின் அடையாளம்தான். இறைவனுடைய உதவி விரைவில் வரும், பிரார்த்தனையோடு காத்திருங்கள். அதற்காக பலஸ்தீன இஸ்ரேலிய பிரச்சனை இன்று நேற்று தொடங்கிய பிரச்சனை அல்ல. வரைபடத்தில் இடம்பெறாத ஒரு நாடு எப்போது வரைபடத்தில் இடம்பெற்றதோ அன்று தொடங்கிய பிரச்சனை அது. நீதத்திற்கு எதிராக எத்துணை வல்லரசுகள் ஒன்று சேர்ந்தாலும் இறை உதவியோடு நீதம் வென்றே தீரும். அநியாயமான முறையில் போர் என்ற பெயரில் பெண்களும் குழந்தைகளும் கொலை செய்யப்படும் காட்சியை பார்க்கும் போது மனம் வலிக்கிறது. ஆனால் இந்த இறைவசனம் எம்மை ஆசுவாசப்படுத்துகிறது. சிரமங்களும் கஷ்டங்களும் மாறி மாறி இறைவனால் கொடுக்கப்படுவது இறை நம்பிக்கை கொண்டவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காகவும், அவனுடைய பாதையில் மரணிப்பவர்கள் யார் என்பதை இறைவன் தேர்ந்தெடுப்பதற்காகவும் தான் என்று. பலஸ்தீன சிறுவனின் வார்த்தையை நினைவில் வையுங்கள். எங்கள் மீது பரப்பவை அணுகுண்டுகளுடைய ராக்கெட்டுகளாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் மறந்து விட்டார்கள் அவற்றை விடவெல்லாம் பலமிக்க இறைவன் அதற்கு மேல் இருக்கிறான் என்பதை. பலஸ்தீனம் இருந்தது, பலஸ்தீனம் இருக்கிறது, பலஸ்தீனம் தான் இருக்க போகிறது. இறைவசனம் சொல்லுகிறது, சத்தியம் வந்தது, அசத்தியம் அழிந்தது, அசத்தியம் அழிந்தே தீரும் என்று.